இறைவனுடைய உதவி உங்களை வந்தடையும் போது அவ்வேளையில் மக்கள் அணி அணியாக வந்து இந்த இஸ்லாத்தின் பால் நுழையும் போது நபியே நீர் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வீராக, நினைவு கூர்வீராக, இன்னும் பாவங்களை அல்லாஹ்வின் பால் பிழை தேடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றான். शुरू करता हूँ अल्लाह के नाम से जो बड़ा मेहरबान निहायत रहमत करने वाला है। अल्लाह की मदद है, नबी अल्लाह की मदद आपकी तरफ तवज्जो हो गई है और अल्लाह के जिस दीन के अंदर लोग जमातों के शक्ल में शामिल होने लगे हैं, इसीलिए आप अपने रब की तारीफ ज़्यादा किया करो और अपने रब के पास तौबा करो। तौबा करके मोड़ जाओ और अल्लाह तौबा करने वालों को पसंद करने वाला है। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि நல்ல மக்களுக்கு தெரியல மாட்டேங்குது. கொஞ்சம் அவர் கையை எப்படியும் அப்படியும் பாரு. ஒரு புதிய சரித்திரம் படைக்கக்கூடிய இந்த பேரணியை தொடங்கி வைத்து எங்கள் பாகத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய மூத்த தலைவர் சகோதரர் டி. வேலுராமன் அவர்கள் தொடர்புரை ஆற்றுவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। हेलो अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சமுதாயத்தின் இழந்த உரிமையை மீட்பதற்காக, அந்த உரிமையை ஜனநாயக ரீதியிலே வென்றெடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மாபெரும் பிரமாண்டமான பேரணியை நாமெல்லாம் தஞ்சையின் வரலாறு காணாத அளவுக்கு பெரும் திரளாக கொள்கிறோம். இந்த பேரணியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்திய திருநாட்டிலே எத்தனையோ நாடுகளை விட ஏராளமான உரிமைகளையும் வசதிகளையும் நாம் பெற்று வாழ்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாட்டிலே நமக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டிலே எழுதுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டிலே நம்முடைய மதத்தை கடைபிடிப்பதற்கு, மற்ற மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை முன்னெடுப்பதற்காக லட்சம் மக்களாக திரண்டு பேரணி நடத்துவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. வாழ்வு உரிமை மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது. இப்படி அற்புதமான அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொண்டு பல்வேறு உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் எல்லாம் வாழ்கிறோம். ஆனாலும் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கையா, நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை இந்த நாட்டை மத்தியிலும் மாநிலங்களிலும் ஆளக்கூடியவர்களுடைய பாரபட்ச போக்கினால் பல மனக்குறைகளும் நமக்கு இருக்கின்றன. பல உரிமைகளையும் நாம் இழந்திருக்கிறோம். எந்த உரிமைகளை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் அதிகாரம், சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பதவியை எடுத்துக் கொள்ளுங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள், அமைச்சரவையில் கிடைக்கின்ற இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், உள்ளாட்சியில் கிடைக்கின்ற பிரதிநிதித்துவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி அரசியல் அதிகாரத்தை எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நாம் எத்தனை சதவீதம் இந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த சதவீதம் நமக்கு கிடைக்கவில்லை. 50 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை. அடிமை இந்தியாவிலே கிடைக்கிறது. வெள்ளையர்கள் நம்மை ஆட்சி செய்யும் பொழுது முஸ்லிம்களுக்கு என்று தனி தொகுதி முறை இருந்தது. அந்த தொகுதியின் மூலமாக முஸ்லிம்கள் அவர்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப சட்டமன்றங்களுக்கு சென்றார்கள், நாடாளுமன்றங்களுக்கு சென்றார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் முழங்கினார்கள். இது கிடைக்கிறது. வெள்ளையர்கள் காலத்திலே வழங்கப்பட்ட தனி தொகுதி முறை விடுவிக்கப்பட்டு இந்த பெரும்பான்மை மக்களோடு கலந்து போட்டியிடுகிற நிலை உருவான பொழுது நமக்கு எவ்வளவு இடம் கிடைக்க வேண்டுமோ அந்த இடம் கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு நம்முடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய தமிழக அமைச்சர்களில் 27 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு முஸ்லிம் இல்லை. 27 மந்திரிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரே ஒரு முஸ்லிமுக்கு இடம் கொடுப்பதற்கு உள்ளதில்லை. இது நம்முடைய பரிதாபகரமான நிலைமை. இந்த இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டோமையானால் 20, 22, 25, 30, 35 என்ற அளவில் தான் நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கிறது. 543 உறுப்பினர்களிலே நமக்கு கிடைப்பது வெறும் 20, 25 தான். கிடைக்க வேண்டியது 108 கிடைக்க வேண்டும். 20% இருக்கிற முஸ்லிம்களுக்கு 108 இடங்கள் கிடைக்க வேண்டும். இது கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்கும்? பெரும்பான்மை மக்களோடு போட்டி போட்டு உங்களுக்கு உரிய இடத்தை அடைய முடியுமா? எந்தெந்த உதவியில் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீர்கள். பெரும்பான்மை மக்கள் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள். எந்த தொகுதியிலும் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இல்லை. எந்த கட்சியின் சார்பாக வேட்பாளர் இருந்தாலும் அந்த தொகுதியிலே எந்த சமுதாயம், எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அவர்களை தான் நிறுத்துவார்கள் என்ற முஸ்லிம்களை நிறுத்தவும் மாட்டார்கள். நிறுத்தினாலும் அவர்கள் ஜெயிக்கவும் மாட்டார்கள். சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் அவர்களுடைய பங்கு கிடைக்காது.
அதுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கேட்கிறோம் அரசாங்கத்திடத்திலே, ஆளுநரிடத்திலே நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தலித்து மக்களுக்காக தனி தொகுதி முறை இருக்கிறது. ரிசர்வ் தொகுதி என்ற பெயரிலே தனி தொகுதி முறை இந்த நாட்டில் தலித்து மக்களுக்காக இருக்கிறது. அந்த தொகுதியிலே தலித்துகள் மாத்திரம்தான் போட்டியிட முடியும். அந்த தொகுதியிலே எந்த கட்சி வேட்பாளரை நிறுத்தினாலும் அங்கே தலித்து தான் போட்டியிட முடியும். இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிற நேரத்திலே தலித்து சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய சதவிகிதத்துக்கு ஏற்ப சட்டமன்றங்களில் இடம் கிடைக்கிறது, நாடாளுமன்றங்களில் இடம் கிடைக்கிறது. அவர்களுடைய சமூகத்திற்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பாதுகாப்பு இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு எங்களுக்கு வேண்டும். நாங்கள் இந்த தமிழகத்திலே 13% இருக்கிறோம். 13% தொகுதிகளை ஒதுக்கி ஒரு 30 சட்டசபை தொகுதிகளை நாங்கள் அரசாங்கத்திலே கேட்கிற கோரிக்கை இதுதான். 30 சட்டசபை தொகுதிகளை முஸ்லிம்கள் மாத்திரம்தான் போட்டியிட வேண்டும் என்று ரிசர்வ் தொகுதிகளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 30 பேர் சட்டமன்றங்களுக்கு செல்வார்கள். வேற ஒன்று முதலமைச்சர் ஆகிவிட மாட்டார்கள், பெரிய பெரிய அதிகாரத்தை எடுத்துவிட மாட்டார்கள். எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது கத்துவார்கள், கூச்சல் போடுவார்கள். இதற்காக ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் 13% இருக்கிற சமுதாயத்தின் சார்பாக உள்ளே போக வேண்டும். காரணம், நாங்கள் 13% இங்கே இருக்கிறோம். 234 சட்டசபை தொகுதிகளிலே 13% என்பது சுமார் 30 சீட்டுகள். அதே போல 543 எம்பிக்கள் செல்கிறார்களா, அதிலே 108 முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். 108 முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த நாடு முழுவதும் 108 தொகுதிகளை முஸ்லிம் ரிசர்வ் தொகுதிகள் என்று அறிவிக்க வேண்டும். இந்த தொகுதியிலே எந்த கட்சி வேட்பாளர் நிறுத்தினாலும் முஸ்லிமை தான் நிறுத்த வேண்டும், அங்கே முஸ்லிம் தான் போட்டியிட வேண்டும் என்று இருந்தால் எந்த கட்சி வேட்பாளர் ஜெயித்தாலும் அங்கே ஒரு முஸ்லிம் ஜெயிப்பார். 108 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இந்த நாட்டிலே நமக்கு மிகப்பெரிய கொடுமைகள் இழைக்கும் பொழுது வாழாதிருக்க மாட்டார்கள். அற்பமான கொடுமைகளின் போது வேண்டுமானால் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள். ஒரேடியாக ஒரு சமுதாயத்தை நசுக்குகிற அளவுக்கு சட்டங்கள் கொண்டு வரப்படும் பொழுது, ஒரு குஜராத்தில் நடக்கும் பொழுது நாடாளுமன்றத்திலே எழுந்து கூச்சல் போடுவார்கள். இந்த கருத்தை உலக அரங்கிலே பதிவு செய்வார்கள். நியாயம் கிடைக்கும். இது நாங்கள் கேட்கிறோம். எல்லா உரிமையும் இருக்கிறது. சட்டசபையிலும் ஜனநாயகத்தில் ஒரு பங்கு கேட்கிறோம். அது கூட ஏன் கேட்கிறோம்? கிடைக்கல கேட்கிறோம். 50 வருஷமா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கல. அடுத்து என்ன கேட்கிறோம்? அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? கையெழுத்து போட தெரிந்தால் போதும், நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்முடைய சமுதாய குறிப்பாக இந்த தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள். வேற எந்த சமுதாய மக்களும் நம்ம அளவுக்கு ஓடுவது இல்லை. காரணம் என்ன? இந்த நாட்டிலே அதிகமான ஊதியம் தரக்கூடிய அரசு பணிகளோ மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களுடைய பணிகளோ நமக்கு கிடைப்பதில்லை. அப்ப வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும். என்ன உத்தரவாதம் கேட்கிறோம்? ஐஏஎஸ் ஆபீசரா, ஐபிஎஸ் ஆபீசரா, சாதாரண கான்ஸ்டபிள் பொறுப்பா, பள்ளிக்கூடத்து வாத்தியாரா, பஸ் கண்டக்டரா, பஸ் ஓட்டுநரா, இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் நாங்க இந்த நாட்டில் இருக்கிறோம்ல, அதுக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்கல. நாங்க இந்த நாட்டில் எவ்வளவு இருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த வேலைகள்ல எங்க சதவீத அளவு தந்தா போதும். நாங்க 20 இருந்துகிட்டு 80 கேட்கல, 21 கூட எங்களுக்கு வேணும். நாங்கள் 20% இருக்கிறோம், 20% வேணும். ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கிறது, அதிலே மாணவர்களை சேர்க்கிறார்கள். 100 மாணவர்களுக்கு இடம் கொடுத்தார்களே, ஆனால் எங்களுக்கு 20 வேண்டும். ஏன்னா நாங்கள் 20% இந்த நாட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு 100 பேருக்கு 20 பேர் முஸ்லிம். அப்ப 100 சீட்டுகள் ஒதுக்கப்படுமானால் முஸ்லிமுக்கு என்று 20, தலித்துகளுக்கு என்று இவ்வளவு என்று சதவீதத்திற்கு ஏற்ப ஒதுக்கப்பட்டால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 100 டாக்டர்கள் வெளியே வரும் பொழுது 20 முஸ்லிம் டாக்டர் வருவார். 100 வக்கீல்கள் படித்துவிட்டு வெளியே வரும் பொழுது 20 முஸ்லிம் வக்கீல் வருவார். 100 என்ஜினியர்கள் படித்துவிட்டு வெளியே வரும் பொழுது 20 முஸ்லிம் என்ஜினியர் வருவார். 100 பட்டதாரிகள் ஏதோ ஒரு பட்டதை படித்துவிட்டு வரும் பொழுது ஒரு 20 பட்டதாரி முஸ்லிமாக இருப்பார்.
இதனால ஒரு பெரிய அதிகாரமோ ஜனாதிபதி பதவியோ பிரதமர் பதவியோ பாதுகாப்புத்துறை பதவி எங்களுக்கு கிடைத்துவிட போவதில்லை. என்ன கிடைக்கும்? விஷயம் அறிந்த இந்த சமுதாயத்திலையும் படித்த 4 டாக்டர் இருப்பாங்க, படித்த இன்ஜினியர் இருப்பாங்க. படித்தவர்களை கொண்ட அந்த மாதிரியான அந்த கோட்டாவை எங்களுக்கு ஒதுக்கி கேட்கிறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை கல்வியிலையும் கேட்கிறோம், வேலை வாய்ப்புகளையும் கேட்கிறோம். IAS அதிகாரிகளை எடுத்துக்கொண்டோமையானால் நம்ம இருக்கிறது 3க்கு கீழே தான். IPS எடுத்துக்கொண்டோமையானால் 100க்கு 3 கணக்குல தான் இருக்கிறோம். போலீஸ் ராணுவத்தை எடுத்துக்கொண்டோமையானால் 100க்கு 3 தான் இருக்கிறோம். மொத்தத்தில் இந்தியாவில் அரசாங்கம் தருகிற அரசு சார்பு நிறுவனங்கள் தருகிற வேலை வாய்ப்பு எடுத்துக்கொண்டீர்களேயானால் நம்முடைய பங்கு என்ன என்றால் 100 பேர் வேலைக்கு சேர்த்தார்களேயானால் 2 முஸ்லிம்கள் இருப்பார்கள். நீங்கள் வேண்டுமானால் இதை தஞ்சையை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் ஒரு கணக்கு எடுங்கள். தஞ்சையில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அதுல எத்தனை வாத்தியார்கள் இருக்கிறார்கள், அந்த வாத்தியார்களே முஸ்லிம் எத்தனை என்று எடுத்து பாருங்கள். 100 வாத்தியாருக்கு 2 வாத்தியார் முஸ்லிம் இருப்பார், அவ்வளவுதான். இதான் நம்முடைய கணக்கு. அப்ப 100 வாத்தியாருக்கு போலீஸ்காரர் எடுங்க. தஞ்சையில 500 போலீஸ்காரங்க இருக்கிறாங்களா? எவ்வளவு இருக்கணும்? 13% நம்ம தமிழகத்தில் இருக்கிறோம். 65 போலீஸ் இருக்க வேண்டும். 500 போலீஸ்காரர்கள் இருந்தார்களே ஆனால் முஸ்லிம்கள் 65 பேர் இருக்க வேண்டும். எவ்வளவு இருக்கிறாங்க தெரியுமா? 500 பேருக்கு 15 பேர் இருக்கிறார்கள். 500 போலீஸ் இருந்தார்களே ஆனால் 15 பேர் முஸ்லிமா இருக்கிறார்கள், 10 பேர் முஸ்லிமா இருக்கிறார்கள். 2 அல்லது 3% இடையில தான் நம்ம கிடைக்கக்கூடிய கோட்டா அல்லாடி கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு வேணும். எங்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு நாட்டில் இருக்கிறது. எப்படி இருக்கு தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். பிற்பட்ட மக்களுக்கு எந்த இடஒதுக்கீடு இருக்கிறது? பிற்பட்ட மக்கள் என்பதுல 400க்கு மேற்பட்ட சாதிகள். அந்த 400க்கு மேற்பட்ட சாதிகள்ல முஸ்லிம் ஒரு சாதின்னு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நம்ம சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் யாரை சேர்க்கணும்? தலித்து சமுதாய மக்களும் மற்ற பிற்பட்ட மக்களும் மதத்தால் இந்துக்கள். மதத்தால் இந்துக்களாக இருந்தும் கூட தலித்து மக்களுக்கு தனி ஒதுக்கீடு, மற்ற சமுதாய பின்தங்கிய மக்களுக்கு தனி ஒதுக்கீடு என்று பிரித்திருக்கிறார்கள். தலித்துகளை விட பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே, அரசியல் அதிகாரத்திலே, வசதி வாய்ப்புகளிலே அட்டி நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம். அதனால இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, பிற்பட்டவர்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா ரிசர்வேஷன், அதுல எங்களுக்குள்ள தனியா பிரிச்சுட்டாங்கப்பா. எங்களுக்கு உள்ள பங்கை புதுசா சட்ட திருத்த தேவையில்லை, புதுசா பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு வர தேவையில்லை. பிற்பட்டவர்களுக்கு என்று இருக்கிற இடஒதுக்கீட்டை 400 பேருக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன செய்யுது? 400 பேருக்கு போகுது. அதுல உங்களுக்கு 1 2 கிடைக்குது. இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நாம அரசாங்கத்தை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு எல்லா உரிமையும் இங்க இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ நாடுகளை விட சிறந்த முறையில் இந்த நாட்டிலே வாழ்கிறோம். இந்த அதற்கு ஏற்றவாறு நாங்கள் உழைத்தும் இருக்கிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் விடுதலைக்கு பாடுபட்டிருக்கிறோம். யாரை விடவும் அதிகமாக உயிர் தியாகம் செய்திருக்கிறோம். யாரை விடவும் அதிகமாக சிறைச்சாலைகளை சந்தித்திருக்கிறோம். யாரை விடவும் அதிகமாக வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி புரட்சிகளை ஈடுபட்டிருக்கிறோம். இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறோம், பண்படுத்தி இருக்கிறோம், வளப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு அதிகமான அந்நிய செலாவணிகளை இன்றைக்கு வரைக்கும் ஈட்டி தந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் மாத்திரம் வெளிநாடுகளுக்கு சென்று அந்நிய செலாவணியை ஈட்டி அனுப்பவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பணவீக்கத்தின் சதவிகிதம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும். இப்படி இந்த நாட்டுக்காக எந்த வகையிலும் நாங்கள் துரோகம் செய்ததில்லை. இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தது இல்லை. இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்களுடைய பட்டியல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய சதவீதத்தோடு ஒப்பிட்டமையானால் 100 பேர் காட்டிக் கொடுத்தால் ஒரு முஸ்லீம் கூட இருப்பதில்லை. 200க்கு 1 என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம் இருப்பான். அந்த முஸ்லீம் பாகிஸ்தான் முஸ்லீமா இருப்பான், இந்தியாவில் பிறந்த முஸ்லீமா இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய நாட்டுக்காக வந்து இங்கே உணவு பார்த்து காட்டமாக ஒரு நடவடிக்கையும் நாங்கள் அன்றும் எடுத்ததில்லை, இன்றும் எடுத்ததில்லை. இந்த நிலை தொடர வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் தீவிரமான போக்குகளிலே, வன்முறை போக்குகளிலே ஈடுபட்டு விடக் கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் சமமா நடத்தப்படுறோம், எங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, எங்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பது போன்ற ஒரு சிந்தனை டோட்டல் சமுதாயத்திற்கு வர வேண்டுமானால் அதற்கு தனி இடஒதுக்கீடு நாம் கேட்கவில்லை, ஆல்ரெடி இருக்கிறது. நாங்கள் கேட்பது முஸ்லிம்களுக்கு என்று தனி ஒதுக்கீடு. எங்களுக்கு எவ்வளவு? அதாவதுங்க 1000 ரூபாயை கொடுத்து
அவ்வளவு பேர் பங்கு வச்சுக்கிறீங்கன்னா இதுல நொண்டி இருப்பீங்க, முடம் இருப்பீங்க, ஊனமுற்றவங்க இருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பீங்க, பொம்பளைங்க இருப்பீங்க. 1000 ரூபாய் வீசி எல்லாரும் எடுத்துக்கிறீங்கன்னா யார் எடுப்பீங்க? வலிமை உள்ளால் எடுத்துக்கிறீங்க. பொம்பளை கிடைக்காது, பையனும் கிடைக்காது, நொண்டி கிடைக்காது, முடத்தும் கிடைக்காது. நாங்க அந்த நிலையில் இருக்கிறோம். நீங்க 1000 இடத்தை வீசுறீங்க, வலிமை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், சக்தி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆற்றல் உள்ளவர்கள் எந்த எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்க நொண்டியும் முடமுமாய் இருந்து முன்னேற முடியாமல் இருக்கிறோம். பஸ்ல கூட பேருந்துல கூட நொண்டிக்கு தனி இருக்க, ஊனமுற்றோர் இருக்கேன்னு வைக்கிறான். ஏன்? உங்களோட போட்டி போட்டு அவனுக்கு பஸ்ல ஏற முடியாது. அதனால என்ன செய்யறான்? முதல் சீட்ல இது ஊனமுற்றோர் இருக்குங்கிறான். இந்த நாட்டுல நாங்க ஊனமுற்ற நிலையில் இருக்கிறோம், போட்டி போட முடியாது. எங்க அப்பா படிக்கல, எங்க பாட்டம் படிக்கல, எங்க முப்பாட்டம் படிக்கல. நாட்டு விடுதலைக்காக வேண்டி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொல்லி கொடுத்து படிப்பை நாம் போட்டு விட்டுட்டோம். படிக்காத ஒரு சமுதாயம் அதுல எல்லாம் முன்னேறி வருவதாக இருந்தால் எங்களுக்கு முடியாது. ஊனமுற்றவருக்கு கொடுக்கிற ஒரு ஒதுக்கீடு மாதிரி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம். இதை கேட்பதற்குத்தான் இந்த பேரணியில் நம்ம கேட்கணும். இப்படி கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும். மனு எழுதி கேட்கலாம்ல, பத்திரிகையில் அறிக்கை விட்டு கேட்கலாம்ல. ஏன் இப்படி கேட்கணும்? ஏன் இப்படி கேட்கணும் கேட்டா, இப்படி கேட்டாதான் அந்த நாட்டில் கிடைக்கும். நம்ம வாழக்கூடிய நாட்டில் எப்படி கேட்டா கிடைக்கும்? இந்த மாதிரி மக்களை திரட்டி, இது ஒருவன் கோரிக்கை இல்லை, இது 2 பேர் கோரிக்கை இல்லை, இது தஞ்சாவூர் மக்கள் கோரிக்கை இல்லை, டோட்டல் முஸ்லிம்களுடைய கோரிக்கை என்பதை நம்புகிற விதத்தில் சொல்வதாக இருந்தால் இப்படி வர வெயில காயணும். இந்த வாரம் வேவா வழியில குழந்தைகளை தூக்கிக்கிட்டு ஆண்கள் பெண்களுமா இந்த நடக்கிறாங்க பாரு. எல்லாரும் கேட்கிறோம், முஸ்லிம்கள் கேட்கிறோம், உள்ள 13% முஸ்லிம்கள் கேட்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் இப்படி திரள வேண்டும், கால் கடக்க நடக்க வேண்டும், உலகம் பார்க்க வேண்டும், மீடியாக்கள் படம் பிடிக்க வேண்டும், பத்திரிகைகள் புகைப்படங்கள் எடுக்க வேண்டும், நாளைக்கு பிளாஸ் ஆக வேண்டும். இது முஸ்லிம் சமுதாயத்தின் கோரிக்கை, ஒரு கட்சியின் கோரிக்கை இல்லை. இன்னும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ போராட்டங்களை நடத்திருக்கிறார்கள். எதற்கு நடத்துகிறார்கள்? பாக்கரை கைது செய்திருக்கிறார்கள், விடுதலை செய்ய நடத்துவார்கள். அது மாதிரி அந்த அப்பாவி கைது, இந்த அப்பாவி கைது, விடுதலை என்று கேட்பார்கள். அது தங்களுக்காக கேட்பார்கள், தங்களுக்கு ஓட்டு கொடுப்பதற்காக அவங்களை எல்லாம் கூப்பிடுவார்கள். இது எதுக்கு கூப்பிடுறது தெரியுமா? இந்த பேரணி வந்திருக்கிறீங்களே, இதுல வந்திருக்கிற எவனுக்கும் சுயநலம் இல்லை, நடத்துகிற தலைவர்களுக்கும் சுயநலம் இல்லை, பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கும் சுயநலம் இல்லை. ஏன் உங்களுக்கு கேட்கல? ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக நீங்கள் கேட்கிறீர்கள், உங்கள் பிள்ளை குடிகளுக்காக கேட்கிறீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டத்தை உங்கள் சந்ததிகளில் படக்கூடாது. நீங்கள் படிக்காது, அரசு வேலை வாய்ப்பு பெறாது, அதிகாரம் பெறாது இருக்கின்ற இந்த அவல நிலை உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு தொடரக்கூடாது என்பதற்காக இந்த வேகாத வெளியிலே கிடந்து நாம் இந்த பேரணிக்காக வந்து குழுமி இருக்கிறோம். இந்த வாசையில் சொன்னால்தான் இந்த கோரிக்கை ஈடுபடும். ஈடுபடக்கூடிய காலம் பிரகாசமாக தெரிகிறது. எந்த கட்சியினரெல்லாம் இடஒதுக்கீடு சட்டவிரோதம் என்று சொன்னார்களோ அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொல்லுகிற அந்த சொன்னதிலே அவர்கள் உறுதியாக நிற்பதற்கு இந்த பேரணி உதவும் பார்ப்பார்கள். இது சமுதாயத்தின் கோரிக்கை. இதை கொடுத்துவிட்டால் இந்த சமுதாயம் காலகாலத்துக்கும் நன்றிக்கடன்பட்ட சமுதாயமாக இருக்கும் என்று உணர்ந்து ஒவ்வொரு கட்சியும் தான் தருகிற அந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இதை செயல்படுத்துகிறோம். என்ன சமுதாய மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, இதை பொறுப்பு வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி, எங்களுக்கு ஒரு செய்தி, இதற்காக பாடுபட்டவர்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்னால் ஓதிய கிராத் ஓதும் பொழுது திருமறை குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் ஓதினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் கிடைக்கும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய உதவி கண்ணால பார்க்கிறோம். 1995 50 பேர், 60 பேர், 100 பேர், 200 பேராக இருந்த நிலை இன்றைக்கு மாறி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நிலைமை இப்ப என்ன தெரியுமா? கும்பகோணம் வரை டிராபிக் விட முடியவில்லை, மாற்றங்கள் இருக்கவில்லை, தொடர்ச்சி கும்பகோணத்தில் இருக்கிறது, கும்பகோணத்திலும் திருவாரூரிலும் இருக்கிற அளவுக்கு
அல்லாஹ்வுடைய வெற்றி போய் கிடைத்திருக்கிறது. இந்த பக்கம் பட்டுக்கோட்டை, இந்த பக்கம் பட்டுக்கோட்டையில ஒரத்த நாட்டுல திருவாரூர்ல கும்பகோணத்தில் இருக்கிறார்கள் சேரவில்லை. இது என்ன செய்யும் தெரியுமா? இதற்காக பாடுபட்டவர்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அணி அணியாக திரளும் பொழுது அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரனாம். எந்த மனிதனுக்கும் இந்த புகழில் பங்கு இல்லை, எந்த இயக்கத்திற்கும் பங்கு இல்லை, பாடுபட்ட உங்களுக்கு பங்கு இல்லை, உழைத்த உங்களுக்கு பங்கு இல்லை, தொண்டரணிக்கு பங்கு இல்லை, முழு பங்கும் அல்லாஹ்வுக்கு இந்த புகழை ஆணவம் வந்துவிடக் கூடாது. கூட்டத்தை பார்த்தவுடனே நமக்கு வரும் சைத்தான் வருமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருமா? வராது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருமா? வராது. அல்லாஹ்வுடைய தூதர் முகமதே மக்கா வெற்றி கொண்டவுடனே என்ன செய்ய தெரியுமா? வெற்றி என்னால நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லு, அவனையே துதித்து பாராட்டு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 2 வேலையை செஞ்சுட்டு கிளம்பணும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதுல எங்களை அறியாமல் கர்வம், ஆணவம், பெருமை, திமிரு நாங்களுக்கு எல்லாம் கட்டளையிடலாம். முகமதே பாவம் தேடிட்டு போ, என்னைய பாராட்டு, என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடு. புறப்பட அத்தனை பேரும் அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு கர்வமோ, தப்பான வார்த்தைகளோ, தவறான எண்ணங்களோ, உன்னுடைய திருப்திக்கு மாற்றமான வார்த்தைகளோ இதோட என்னுடைய உரையை மூப்பன
எல்லா உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் இரவு பகல் கண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பயங்கரமான ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். ஆகிய சமூகங்களை இப்போது ஆனந்திக்கின்றோம். அனைத்து கல்லூரிகளிலும் எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கிடு. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மருத்துவ பொறியியல் அனைத்து கல்லூரிகளிலும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கிடு. இடஒதுக்கீடை வழங்கிடு. அச்சம் வந்தால் போதாதா? தண்ணீர் கடலில் தத்தளிக்க காட்டுறாங்க பாருங்க. ஆமா இது சென்ற பியூஸே இல்ல. கிரௌட் வந்துருக்கு. நம்ம கிடையாது இல்ல போய் அங்க ஓர நிறுத்திக்கிடுவோம். லேடிஸ் கூட்டத்தில் வரலையா? லேடிஸ் கூட்டத்தில் வரலையா? காஞ்சி மாவட்டம் தாம்பரம் ஃபுல்லாக பிளாக் எங்கே நிற்குது? எங்கே நிற்குது? செல்வா செல்வா
செல்வம் இங்க வாங்க, அப்படியே இதை ஷூட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. வண்டி எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மணிக்கு ஏத்தி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் வருது. வயசான அம்மா முடியல. ஆம்புலன்ஸ் மத்திய அரசு, மாநில அரசு முஸ்லிம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கியது. தமிழக அரசு வழங்கீடு காவல்துறையில் முஸ்லிம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கீடு. கடமைகளை செய்துவிட்டு உரிமைகளை கேட்கிறேன். மறுக்காதே எங்கள் உரிமைகளை மறுக்காதே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இழந்த உரிமைகளை மீட்போம். இழந்த இழந்த ஒடுக்கிட்ட வெல்வோம். மீட்டே தீர்வோம். இழந்த உரிமைகளை மீட்டே தீர்வோம். பெற்றே தீர்வோம். இட ஒதுக்கீட்டை பெற்றே தீர்வோம். உறங்காது. உரிமைகள் உறங்காது. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தெரியாது. உரிமை மாற்றம் ஏற்பட
இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் ஆறவில்லை. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் ஷாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் மறந்தீரா? தாஜ்மஹாலும் குதுப் மினாரும் சாட்சிகள் கூறுவதை அறிந்தீரா? மறுக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. மறுக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? அவருங்க அவருங்க அவரு முடிச்சாரா? வேற எடுத்து போயிட்டாரா? முடியுது, சின்னது கிடையாது, முடியுது. அப்படி பார்ப்போம். தண்ணி கூட தலைவா, இந்த சந்தில உள்ள மார்க்கெட் சந்தில அங்க போக முடியுமா? வழி இருக்கா? போறங்க போறங்க, கொஞ்சம் முடியட்டும். கொஞ்சம் ஜென்ஸ் போராட்டம் வழங்கிடு வழங்கிடு வெள்ளையனை விரட்டிட கல்வியை தியாகம் செய்த முஸ்லிம்களுக்கு கல்வியில் தக்கு இந்நிலை வேண்டாம். மத்திய அரசே மத்திய அரசே, மறுப்பாயா மறுப்பாயா? எங்கள் உரிமைகளை மறுப்பாயா? கேட்டாயா கேட்டாயா? எங்கள் சத்திய உறக்கத்தை கேட்டாயா? பற்றுண்டு 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 நாயகத்தின் மீது பற்றுண்டு. இப்போது
அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த தாய்மார்கள் இந்த மேலுக்காக அருகே வருவதாக கேட்கிறார்கள். தயவு செய்து மனப்பதிவு ஏற சொல்லிட்டு தண்ணி தான் வலிக்குதுண்ணா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததுண்ணா. வீட்டில் விட்டா டக்குன்னு பார்த்துருந்தேன். இங்கே போக்குவரத்து இடையில்லாத அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லுங்கள். நிர்வாகிகளும் அந்த நண்பர்களும்